ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கைமா கறி தோசை. ஸோ நாங்கள் இன்றைக்கி அதை எப்படி பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோசை மேலே போட போகிற அந்த கைமாவை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இதை குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் சோம்பு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக நீங்கள் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி அந்த மசாலாவோட நல்லா வேகிற வரைக்கும், நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். ஸோ நான் மிளகுத்தூள் இப்போ போட போகிறதில்ல, கடைசியாக அந்த குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக அதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீட்டு. ஸோ நீங்கள் எந்த மீட் வேணால் மின்ஸ்ட் மீட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் ஒரு 7-8 விசில் நான் விட்டேன். ஸோ அது நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைத்திங்கன்னா அது திக்காயிரும். அது நல்லா திக்கு கிரேவியாக ஆன பிறகு தான் நமக்கு அது தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணும் போது நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி அப்படியே மேலாப்ல தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டு கிழல முருக விட்டு அழகா மடிச்சு ஒரு ஊத்தப்பட்டு எடுத்துட்டு வாங்க சரிங்க. ஸோ ஒரு சூப்பரான கைமா கறி தோசை ரெடி. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.